பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாதம் வேதம் சொல்லுகிறது, உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்வார். ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிற வார்த்தை, உன் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரா? நிறைவு செய்கிற ஒரு மாதமாய் இருக்கும். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பமாய் இருக்கிறது? நம்முடைய தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நீங்க என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். He is our source of our supply. நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, அந்த சப்ளை அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டு ஃபில் டு த ஃபுல், நிரம்பி வழியத்தக்க அவர் என்ன செய்வார் அப்படின்னா நிரப்புவார். நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும்படி செய்ய மாட்டார். நிரம்பி வழியும் போது அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். கொஞ்சம் மறுபடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். தேவன் உங்கள் தேவைகளை மட்டும்தான் சந்திப்பார். உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய விருப்பத்தை அவர் சந்திக்க மாட்டார். எதை சந்திப்பார்? வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய தேவையை சந்திப்பார். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்ட போது, நான் நெருக்கத்தில் இருந்தபோது, அந்த பிலிப்பியர் சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, அவனுடைய நெருக்கத்தில் அவர்கள் அவனுக்கு என்ன செய்கிறார்கள்? உதவி செய்தார்கள். அவன் சொல்ற 14வது வசனத்துல, நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. ஏன்னா அந்த நெருக்கத்தில் உங்களுடைய தேவை, என்னுடைய தேவையை நீங்கள் செய்த உதவி என்ன செய்தது அப்படின்னா நிறைவு செய்தது. அவன் சொல்றான், நான் உங்களுடைய உபகாரத்தை, நீங்க செய்கிற நன்மையை நான் எதிர்நோக்கி இருக்கல, நீங்க செய்வேன் என்றும் நான் நம்பல. நான் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, இந்த நிலையிலையும் நான் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். Glory to God. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னை எல்லாவற்றையும், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் எனக்கு எதை கொடுத்திருக்கிறார்? பலனை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நான் நெருக்கப்பட்ட பொழுது நீங்க எனக்கு செய்தீங்கல்ல அந்த உதவி, அது என்னவா இருக்கும் அப்படின்னா,
பரலோகத்தில் glory to God இருக்கிறதான அந்த அக்கௌண்ட்ல உங்களுடைய பலன் பெருகி இருக்கும். அவன் சொல்றான், எப்பா நீங்க என் உபத்திரவத்துல எனக்கு செய்த அந்த உதவி, அதனுடைய பலன் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஹெவன்லி பேங்க்ல இருக்கு. இப்ப நீங்க கொடுத்த அந்த பணம், glory to God, அவன் சொல்றான் பாருங்க, இப்போ உங்க கணக்கு பலன் பெருகு இருக்கிறபடியே நான் நாடுகிறேன். அதனால இப்போ அந்த ட்ரெஸரியில இருந்து, அந்த பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வார், உங்க தேவைகளை சந்திப்பார். இப்ப என்னுடைய பணம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப என் பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணிருக்கிறேன். ஆர்டியோ எஃப்டியோ என்ன வேணாலும் நீங்க வைத்துக் கொள்ளுங்க, ரைட்? இப்ப நீங்க உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும் அப்படின்னா, உங்க தேவை வரும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியும், அந்த பணத்தை யாரிடத்திலையும் கேட்காம உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். காரணம் என்ன, அது எங்க இருக்கு, என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. நான் ஆத்தரைஸ் பண்ணா அந்த பணத்தை என்னால என் தேவைக்கு நான் என்ன செய்ய முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எப்பா உன்னுடைய கணக்கு பரலோகத்தில் இருக்கிறது, நீ கொடுத்ததை தேவன் என்ன செய்திருக்கிறார், அந்த ட்ரெஸரியில இருந்து, நல்ல கவனிங்க, உனக்கு தேவைப்படும் பொழுது அந்த தேவையை ஆண்டவர் என்ன செய்வார், அப்படியா சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுதுங்க, ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, அளவிடப்படாதவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு, அவருடைய செல்வத்திற்கு glory to God என்ன இல்லைங்க, ஒரு அளவே கிடையாது, ஒரு லிமிட்டே கிடையாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய கிருபை, அவருடைய குட்னஸ் எல்லாமே எவ்வளவு பெருசு அப்படின்னா ரிச் இன் க்ளோரி, அப்படிதான் வசனம் இருக்கு. ரிச் இன் கிரைஸ், ரிச் இன் குட்னஸ். அவருடைய நன்மை அளவற்றது, அவருடைய ஐஸ்வர்யம் அளவற்றது, அவருடைய மகிமை அளவற்றது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்திலிருந்து, வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, வேற வழியாய் வராது, பக்க வழியாய் வராது. யாரை கொண்டு செய்வாராம், இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு வர வேண்டிய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். உங்களுடைய மெட்டீரியல் பிளஸிங்கா இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை, உங்க தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அவ்வளவுதான். உங்க தேவையை ஆண்டவர் என்ன செய்வார், சந்திப்பார். ஏன்னா நீங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்துல எத்தனை நாட்கள் வழி நடத்தினார், 40 வருஷம் வழி நடத்தினார். சுமார் 2.5 மில்லியன் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து வர்றாங்க. அதனுடைய முடிவுல இப்படி சொல்றாங்க ஸ்காலர், அது 4.5 மில்லியன் பீப்புளா இருக்கும். ஏன்னா 40 வருஷம் இல்ல, இப்போ அங்கிருந்து புறப்பட்டவங்க தான் அந்த 2.5 மில்லியன். இந்த 40 வருஷம் இடைப்பட்ட காலத்துல திருமணம் ஆயிருக்கும், குழந்தைகள் பிறந்திருக்கும். அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, 4.5 மில்லியன் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல மோசையினால் நடத்தப்பட்டாங்க. ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, உபாகமம் 29வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 29வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார் அப்படின்னா, அவர்கள் யாரை அறிந்து கொள்ள வேண்டும்,
அவர் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அழகா சொல்லுது, நீங்கள் என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் அவர்களை வனாந்திரத்துல நடத்தினேன். அடுத்த வார்த்தையை கவனிங்க, உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதா போகவும் இல்லை. 40 வருஷம் ஆண்டவர் நடத்துறாருங்க. இந்த 40 வருஷ பயணத்துல அவங்க போட்டிருந்த வஸ்திரமும் என்ன செய்யல, பழசாகல. அவங்க போட்டிருந்த செருப்பும் என்ன செய்யல, பழசாகல. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இந்த வசனத்தை. நம்முடைய குடும்பத்துல சில நேரத்துல இது நடக்கும் பாருங்களேன். செருப்பு தேஞ்சு போச்சுன்னா செருப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம், லேட் ஆகும். இல்லை, அதுக்கு ஒரு சண்டை வரும். பார்த்துருக்கீங்களா? இந்த வீட்டில் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு செருப்பு இருக்கா, நல்ல ட்ரெஸ் இருக்கா, வருதா வரலையாங்க? நீங்களாம் அவரும் கேட்க மாட்டீங்களோ? இப்போ வனாந்தரத்தில் பிள்ளைங்கள்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, 40 வருஷம் ஒரே ட்ரெஸ்ஸையா போட்டுட்டு இருக்க முடியும்? பாருங்க, ஆண்டவர் அவர்களை எவ்வளவு ஆச்சரியமான ரீதியில அவர்களை நடத்துகிறார் என்பதை நீங்க கவனிக்கணும். அதுல மென்ஷன் பண்ணது காரணமே, அவங்க வஸ்திரமும் பழசாகல, அவங்க போட்டிருந்த காலணிகளும் என்ன செய்யல, பழசாகல. அப்ப கர்த்தர் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்துகிறதை நீங்க பார்க்க முடியும். இரண்டாவது, நம்மளுடைய எமோஷனல், அதாவது நம்ம ஒருவேளை நம்ம துக்கமா இருக்கும் பொழுது அதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மளை சமாதானப்படுத்துகிறார். நம்மளை என்ன செய்கிறார்? சமாதானப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம துக்கம் அடைந்துட்டோம் அப்படின்னா, சமாதானத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய எமோஷனலா வருகிற எல்லாவற்றிலேயும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன், உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். நீ ஏன் பயப்படுற, ஏன் கலங்குத? நான் உனக்கு எதை கொடுக்கிறேன்? சமாதானத்தை நான் வைத்திருக்கிறேன். மூன்றாவது, நம்முடைய ஆவிக்குரிய தேவையா இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். நான்காவது, நம்முடைய சரீரத்தில் வருகிறதான சில தேவைகள். சில நேரத்தில் நாம் பலகீனமா இருக்கலாம். வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய தேவன் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய தேவன் அல்ல, பார்த்துட்டு போகிற தேவனும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றிலும். அப்படின்னா என்ன? நீங்க எந்த பாடுகளை, எந்த வேதனைகளை உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களோ அல்லது நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதை ஏற்கனவே இயேசு தன்னுடைய சரீரத்தில் ஏற்றெடுத்திருக்கிறார். இயேசு அந்த வாழ்க்கையின் வழியாய் கடந்து போகிறார். அப்படின்னா என்ன? நீங்க கடந்து போகிற அந்த வேதனையை அறிந்தவர் அந்த வேதனைக்குள் உங்களை ஒரு நாளும் என்ன செய்ய விட மாட்டார், போக விட மாட்டார். அப்ப நல்லா கவனிக்கணும், நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் அவர் என்ன செய்கிறார்? வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தில் வருகிற எல்லா பாடுகளையும், அதை தான் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? சுமந்திருக்கிறார். நமக்காக நெருக்கப்பட்டு, நமக்காக ஒடுக்கப்பட்டு, நமக்காக வேதனை அடைந்து எல்லாவற்றையும் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, செய்து முடித்த
படித்தவராலே. Glory to God. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் இஸ் த பர்சன், அவர் ஒருவர் மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா தேவைகளுக்கும். அப்ப நான் என்ன செய்கிறேன்? ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது? தேவன் தான் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார்னு சொல்ல, அப்ப ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது? என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஏன் நம்முடைய தேவைகள் அநேக நேரங்களில் நாம் சந்திக்க முடியாமல் போய் விடுகிறது அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ மிஸ்டர் இவர் ஏலன் மாஸ்க், உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பணக்காரன், ரைட், ஒரு ஐஸ்வர்யவான ஒரு மனிதன். இப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் என்ன செய்கிறேன்? ஒரு உதவியை நான் கேட்குறேன். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஏதாயிலும் ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா, அவர் என்ன செய்வார்? தனக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தில், தனக்கு இருக்கிற அந்த பணத்தில் இருந்து ஒரு $5 உங்களுக்கு செக் போட்டு கொடுக்குறாருன்னு வைங்களேன். அது உங்களுடைய தேவையை சந்திக்குமா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன போறீங்க, உங்கள் தேவையை நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் இவ்வளவு நெருக்கப்படுறேன், இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், இந்த சூழ்நிலையில் எனக்கு இருக்கிறேன், எனக்கு ஏதாயிலும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? நீங்க நெருக்கத்தை சொல்லல, நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை இப்ப அவர்கிட்ட சொல்லல, நீங்க என்ன செய்றீங்க? மொத்தமா சொல்றீங்க. இப்ப அவர் என்ன செய்கிறார்? ஓஹோ, இப்ப இவ ஏதோ ஒரு தேவையில இருக்கிறார் என்று அறிந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு $5 கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. அதே நேரத்துல நீங்க அவர்கிட்ட போய் எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உங்க தேவைகளை சொல்லும்போது அவர் என்ன செய்வார்? அவர் தன்னுடைய அந்த செல்வத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்க நேரிடும். அப்ப அவர் என்ன சொல்லுவார்? உனக்கு என்ன தேவை, எவ்வளவு ஆகுமோ நீ என்ன செய்ய முடியும்? உங்களால் அதை கிளைம் பண்ண முடியும். நல்ல கவனிங்க. அதை போல நம் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அநேக நேரத்தில் நாம் தேவனிடத்தில் போய் நம்முடைய தேவை என்ன என்பதை சொல்லுகிறது இல்லை. ஆண்டவரே, என் பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் சூழ்நிலை உமக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உன் சூழ்நிலைகளை, உன்னுடைய நெருக்கத்தை, உங்களுடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனா நான் என்ன செய்கிறேன்? நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவற்றை நான் கேட்கும் பொழுது, எனக்கு என்ன தேவை என்பதை நான் என்ன செய்யல? கேட்கல. அநேக நேரத்தில் பாருங்களேன், நம்ம தேவையை விட்டுருவோம். இன்னைக்கு பிரசன்ட்ல என்ன தேவையோ அதை விட்டுருவோம். நாளைக்குள்ள காரியத்திற்காக நம்ம என்ன செய்வோம்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நாளைக்கு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்காம போயிட்டாருன்னா இல்ல, என்னைக்கோ ஏதோ வேண்டிய ஒரு காரியத்திற்காக நம்ம தேவ சமூகத்தில் வந்து நிற்போம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை இன்னைக்கு உள்ள வசனம் தான் சொல்லுது. ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஆகாயத்து பறவைகளை நீ என்ன செய்து பாரு, கவனித்து பார். அது என்னைக்காவது நாளைய குறித்து கவலைப்படுறதா? சொல்லுங்க. ஆனா மனுஷன் மட்டும் நாளைக்காக உள்ள காரியத்திற்கு கவலைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்குள்ள தேவை என்ன? இப்ப இன்னைக்குள்ள தேவை சந்திக்கப்படாததுனால இப்ப நாளைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிறது போலதான் நாளைக்கு என்ன செய்ய போகுது, இருக்க போகிறது இல்ல. அப்ப மாற்றம் வரல. அப்ப நான் என்ன செய்ய சொல்றேன்? இன்றைக்கு உள்ள தேவையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுட்டோம் அப்படின்னா
நாளைக்கு உண்டான காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க, மிருகங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, பறவைகள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, அது என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குதா? ஆகாரத்திற்காக கவலைப்படுதாங்க? காட்டுல ராஜா சிங்கம் அது என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கா? சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பிட்டது மிச்சம் இருக்கிறத நாளைக்கு அந்த சிங்கம் சாப்பிடுமா? சாப்பிடாது. நாளைக்கு அது என்ன செய்யும்? அடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடும். அது என்னைக்காவது அதனுடைய ஆகாரத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கா? அப்ப அவைகளை உண்டாக்கினது யாரு? தேவன். ரைட்? அவைகளை உண்டாக்கின தேவன் தான் நம்மையும் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். அவைகளை போஷிக்கிற தேவன் தான் நம்மையும் போஷிக்கிறார். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பிரச்சனை இருக்கு. இப்ப நான் இப்படி சொல்றேனே, இப்ப கவர்மெண்ட்ல ஒரு காரியம் டிக்ளேர் பண்ணாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்க அக்கௌண்ட்ல எல்லா அக்கௌண்ட்லயும் என்ன வந்துடும்? உதவி வந்துடும். ஏதோ கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிதியை நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. ரைட்? இப்போ உங்களுக்கு அக்கௌண்டே இல்லைன்னு வைங்களேன், அந்த பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதே போல வேதத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா இது ஒரு தனி ராஜ்யம். அப்போ இந்த கிங்டம் ஆஃப் காட், இந்த ராஜ்யத்திலிருந்து நீங்க எதையாவது நீங்க பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா உங்க தேவைகள் மட்டும்தான் சந்திக்கப்படும். மறுபடியும் நான் சொல்றேன், சில காரியங்களை உதாரணப்படுத்த நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்துல அங்கே ஒரு தாய் இருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அந்த தேசத்துல மிகவும் அதிகமான பஞ்சம் இருந்தபடியினால அவர்களுடைய வீட்டுல ஆகாரம் குறைவுபட்டது. அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுல கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மட்டும்தான் இருக்கிறது. அதை சுட்டு சாப்பிட்டு அவர்களும் அவருடைய பிள்ளையும் மரித்து போகக்கூடிய நிலை. நல்ல கவனிங்க. இனி வாழவே முடியாது அப்படின்னு இருக்கிற நிலையில இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விறகை புறக்கி என்ன செய்வாங்க? சுட்டு சாக போகிறாங்க. ரைட்? அதுக்கு மேல வாழ்வதற்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை. நல்ல கவனிங்க. இனி வாழ முடியாது என்கிற நிலை வந்த பொழுது அங்க இடத்துல ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப இவருக்கு என்ன வாக்கு தத்தம்? எப்பா, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே போஷிப்பதற்காக உனக்கு ஒரு குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன். நம்ம தலைவர் ரொம்ப சந்தோஷமா என்ன செய்கிறாரு? சாரிபாத்துக்கு வருகிறார். இங்க வந்தா அந்த அம்மா சொல்லுத கதையை கேட்டு இவன் என்ன செய்துட்டான்? என்னடா, இவங்க வீட்டிலேயே குறைவு இருக்கிறது, அந்த குறைவுபட்ட இடத்துல நம்மளை ஆண்டவர் எப்படி போஷிக்க முடியும்னு அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? நீ போ, முதல்ல அவன் தண்ணி தான் கேட்கிறான்ல, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இப்ப தண்ணியை எடுக்க போகும்போது அந்த அம்மாட்ட சொல்றான், கொஞ்சம் அப்பத்தை நீ என்ன செய்து கொண்டு வா, எடுத்து கொண்டு வா. அந்த அம்மா சொல்ற வார்த்தையை கவனிங்க. என்னிடத்தில் என்ன இல்லை? கொஞ்சம் மாவும் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு நான் விறகு பெருக்கி கொண்டிருக்கிறேன். அவன் எலியா பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாத, நீ சொன்ன வார்த்தையின்படியே நீ போய் என்ன செய்? ஆயத்தப்படுத்து. ஆனாலும் நீ முதல்ல சுடுகிற அந்த அப்பத்தில் ஒரு துண்டை எனக்கு கொண்டு வா. லிசன், நல்ல கவனிங்க. அப்ப சொல்ற வார்த்தையை கவனிங்களேன். Glory to God. ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன்னுடைய
பிள்ளைக்கும் என்ன செய்யலாம், பண்ணலாம். அடுத்த வார்த்தை கவனிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த தேசத்துல பஞ்சம் முடிகிறது வர உன்னுடைய வீட்டுல என்ன குறைந்து போகாது, மாவும் எண்ணெயும் குறைந்து போகாது என்று யாரு சொல்லுகிறா, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சப்ளை எங்க இருந்து வந்துச்சு, பரலோகத்திலிருந்து வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர் செய்து முடித்தார். ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். நான் வேதம் சொல்லுகிறது, என்னால வாழவே முடியாது என்கிற நிலை, glory to God, எல்லாம் குறைவுபட்டு விட்டது, இதோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று நினைத்த பொழுது, ஓ glory to God, அவளுடைய தேவை சந்திக்கப்பட்டது. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனாகிய மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் என்ன செய்து விட்டான், இறந்து போய்விட்டான், அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அவன் யாரு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள நினைக்கிறார்கள். அப்படின்னா அந்த குடும்பம் என்ன பட்டிருந்தது, கடன் பட்டிருந்தது. கடனை வாங்கினாங்க. இப்போ கணவன் இறந்து விட்டதுனால அந்த கடனை திருப்பி கொடுக்காத பட்சத்தில், நல்லா கவனிக்கணும், அன்னைக்கு என்ன செய்யப்பட்டார்கள், அவருடைய பிள்ளைகளை அவர்கள் அடிமையாக்கி கொள்ள வந்தார்கள். இப்போ எலிசாவை பார்த்து, glory to God, அவளை நோக்கி அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறத நீங்க கவனிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இப்ப இருக்கிறதே ஒரு கணவனை இழந்தாச்சு, இப்போ 2 பிள்ளைகளையும் அடிமையாக்க போகிறாங்க. அப்போ இந்த அம்மாவுடைய அந்த இருதயம், அந்த நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடன்பட்ட நிலை தான், கணவனை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கிறது. இனி என்ன செய்வேன்? எலிசா தேவ மனுஷனிடத்துல போய், அப்பா, glory to God, தான் யார் என்றும் தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர் என்றும் அவளுடைய சூழ்நிலை என்னவென்றும் அவள் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப அவன் கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் உன்னிடத்தில் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா உன்கிட்ட ஏதாகிலும் ஒண்ணு இருக்கணும். உன்கிட்ட என்ன இருக்கிறது? சும்மாவே கடனை கொடுக்க முடியாது. கர்த்தர் எந்த அற்புதத்தையும் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா எப்படி அற்புதத்தை செய்வார்? அற்புதத்தை செய்வதற்கு என்ன வழி? அவன் கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவன் சொல்றா, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒண்ணு இல்லப்பா. எண்ணெயை வச்சு என்ன பண்ண? ஒரு கூட எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. அவன் சொல்றான், சரி, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா. வீட்டுக்குள்ள போய் நீ என்ன செய், கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கம் வை அப்படிங்கிறான். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது அவள் அப்படியே செய்தாள். ரைட்? இப்போ 6வது வசனத்துல வாசித்தீங்களா? அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றால், அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேற பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் என்ன செய்திருச்சு? நின்று போயிற்று. அப்ப நிரம்பி வழியத்தக்க அங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார்.
இப்ப அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். தேவ மனுஷன் அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் என்ன செய்யுங்கள், ஜீவனம் பண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தேவை என்ன? கடன். இனி வாழ முடியாது. அதை கடனை கொடுத்து முடிக்கணும். என்ன செய்வது? அதற்குண்டான வழி என்ன? நல்ல கவனிங்களேன். அவள் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவன் பரலோகத்தின் வாசலை திறந்தார். அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 14-16 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிற்று. இப்போ சீசர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இவங்க வீட்டில் போய் என்ன செய்யணும்? ஆகாரத்தை உண்டாக்கணும். பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறது. அப்புறம் அவங்கள போக விடும். சமயம் ஆயிடுச்சு. கூட்டத்தை என்ன செய்யும்? சீக்கிரமா முடியும். அதுதானே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்க, போஜனம் கொடுங்கள் என்கிறார். அவன் சொல்றான், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இல்லாமல் வேற ஒன்றும் என்ன செய்யல எங்கிட்ட இல்ல. அநேக நேரத்தில் நாம் எங்க இருந்து எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அற்புதம் எங்க நடக்கும் தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கிறவைகள் இருந்துதாங்க கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அவர் சொல்றாரு, நீங்களே போஜனம் கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்ப நம்மகிட்ட கேட்டிருக்காருன்னு வைங்களேன், நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்களேன். அது எப்படி பாஸ்டர், நான் மாத்திரம் சாப்பாடு கொடுக்கறது இவ்வளவு பேருக்கும் இல்ல? அப்ப அவன் என்ன சொன்னா, தன்னிடத்தில் இருக்கிறதை அவன் உண்மையை சொல்லிட்டான். 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு என்ன செய்கிறார்? அவைகளை என்னிடத்தில் என்ன செய்வாங்க? கொண்டு வாங்க. Glory to God. வேதம் சொல்லுகிறது, அவர் அதை ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? சீசர்கள் ஜனங்களிடத்தில் கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களா? திருப்தி அடைந்தார்கள். அது மாத்திரம் இல்லைங்க, 12 கூட நிறைய மீதம் எடுத்தார்களாம். இப்ப இதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். 6வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, நல்ல கவனிங்க. ஆண்டவர் அந்த இடத்துல பிலிப்பை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை நாம் எங்க போய் வாங்கலாம்? அவன் உடனே என்ன செய்கிறான்? நல்ல கவனிங்க. இயேசு அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தெரியும். ரைட்? தெரிந்திருந்தும் தன்னுடைய சீசரிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, எங்க போய் இவங்களுக்கு அப்பத்தை வாங்கலாம்? நல்ல கவனிங்க. 6வது வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். அவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டாராம். ரைட். இப்ப பிலிப்பு சொல்லுகிறான், ஆண்டவரே
ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? அப்பத்தை வாங்க வேண்டியதா இருக்கும். Glory to God. எங்க போய் வாங்குறது? இப்போ அந்த பணத்திற்கு என்ன செய்வது? யார் கொடுப்பா? இல்ல, அந்த கேள்வி வருது. ஆனா அங்க இருந்த அந்திரேயா என்கிற சீசன் ஓடி வந்து அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இங்க ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை. அவன் கையில் என்ன இருக்கிறது? 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 வார்கோதுமை அப்பங்களும் என்ன இருக்கிறது? 2 மீன் இருக்கு. இயேசு சொல்றாரு, உடனே அவர் எல்லாரையும் அங்க உட்கார வைக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அவர் ஆமென் சொல்ல போயலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கொடுத்தார்கள்? வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அடுத்த வாசனம் சொல்லுது, அவர்கள் மீதமும் எடுத்தார்கள். அப்ப இது எப்படி நடந்துச்சு சார்? இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த தேவனுடைய காரியத்தை, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? நல்ல கவனிங்க. 2 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, நான் முதலே வாசித்தோம், 1 தீமோத்தேயு 6:17 சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். எதற்காக நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? தேவன் என் தேவைகளை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் எப்படி சந்திப்பார் அப்படின்னா, என்னிடத்தில் இருக்கிறதை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? என் தேவைகளை சந்திப்பார். உங்க சூழ்நிலை மாறுவதற்கு, உங்களுடைய நிலை மாறுவதற்கு, உங்களுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன் மாறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அற்புதத்தை செய்வது கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிறது என்ன என்பதை பார்க்கிறார். அநேக நேரத்தில் ஏன் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கிறது இல்லை அப்படின்னா, ஒன்று நம்ம தேவனை நம்புகிறது இல்லை. அப்படி இல்லைன்னா இது எப்படி ஆகும், இதை நான் என்ன செய்வது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது, வேதத்தில் வாசிச்சோம்ல, தான் செய்ய போகிறதை அறிந்தும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை சோதிக்கும்படி சொன்னாராம். சில நேரத்தில் அது நமக்கு ஒரு ட்ரையல் பீரியடாக கூட இருக்கலாம், ஒரு சோதனையின் நாட்களாக இருக்கலாம். அந்த நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவனிடத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கம் எப்படி இருக்கிறது? நல்ல கவனிங்களேன். நான் முதலே சொன்னேன், அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல பாடுபட்டு கடந்து போனவர். அப்போ நம்மை பார்த்து அவர் பரிதபிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் நமக்கு வேண்டியவையை செய்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒருவேளை இது எனக்கு ஆண்டவர் என்னை சோதிக்கும்படி இந்த சூழ்நிலையில என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரா? இந்த சோதனையில நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. கொடுத்தது ஒரு பிள்ளை, அதையும் 25 வருஷம் காத்திருந்து அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக சுதனை, நீ நேசிக்கிற பிள்ளைய எனக்கு நீ என்ன செய்? பலி கொடு அப்படிங்கிறாரு. எந்த கடவுளாவது செய்வாராங்க? யாராவது செய்வாங்களா? முதல்ல 25 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளைய இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன செய்? அவனை பலி கொடுங்கிறாரு.
இவனும் என்ன செய்துட்டான், ஓகேன்றான். ஏதாவது மறு உத்தரவு சொன்னானா வீட்டில் வந்து பாட்டிக்கிட்ட ஒன்றுமே பேசலை. ஏன்னா சொன்னால் இது என்ன செய்யாது, சம்மதிக்குமா? இல்லை. பிள்ளைகிட்ட சொன்னான், காலையில் ஆயத்தமாக ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போனாங்க. அவன் கத்தியை ஓங்கினவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி பலியிட போகிற நேரத்தில் பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை என்ன செய்தார், சோதித்தார். சோதனை இப்படி எல்லாமா பாஸ்டர் வரணும்? பெத்த பிள்ளையவா அவர் கேட்கணும்? கொஞ்சம் அதை யோசித்து பாருங்களேன். அந்த சூழ்நிலையை, அந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் அவனை நம்புவதற்கு, அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு, ஏன்னா அவன் சாதாரண மனுஷன் அல்ல, அவனை கொண்டு முழு உலகமுமே என்ன செய்ய போகுது, ஆசீர்வதிக்க போகிறது, ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. அப்போ ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். அவனுடைய அவன் தேவன் மேல் வைத்திர அந்த நம்பிக்கைக்கு glory to God, அவனை கொண்டு வருகிறார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி நடக்கும் பிரதர், நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி நடக்கும் சிஸ்டர். நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கலாம், தேவன் இந்த காரியத்தை செய்வார்னு நீங்க நம்பலாம். பட் அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நீங்க இருக்கிறீங்களா? இதை உங்களிடத்துல கொடுத்தா இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களா? நீங்க வாங்கிட்டு செய்யாம போயிட்டீங்கன்னா இல்ல, அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறது போல ஆயிரும்ல. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல நீங்க முதல்ல நம்பிக்கையை வைங்க. இரண்டாவது, தேவனை நீங்க கனம் பண்ணணும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நாம் என்ன செய்யணுமா, தேவனை நாம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. யாரை கனம் பண்ணணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை கனம் பண்ணணும். அப்பொழுது வேதம் சொல்லுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை கனம் பண்ண. நீங்க சங்கீதம் 78வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்தார். எதை திறந்தாரா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வானத்தின் கதவுகளை திறந்தார். வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கதவுகள் திறந்த பொழுது மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணினார். எதை பார்க்கிறான், ஒரு புதுசா இருக்கு, மன்னாவை பார்க்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தாரா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் பிரதர், வானம் உங்களுக்காக திறக்கப்படும். வானத்தின் தானியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். வானத்தின் தானியத்தை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் எதை செய்ய முடியாதுங்க. சத்தமா சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க. நீங்க மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். எப்பொழுது நான் திறப்பேன், நீங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை பண்டகசாலையிலே கொண்டு வரும்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீ வானம் திறக்கப்படணும் அப்படின்னா, வானத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அக்கௌண்ட்ல பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், பணத்தை
எடுக்க முடியும். உங்க கணக்குல பலன் இருக்கிறதா? முதல்ல உங்க கணக்கு ஆக்டிவா இருக்குதா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வசனம் சொல்லுது, நான் பரலோகத்தின் வாசலை திறப்பதற்கு, உன் தேவைகளை நான் சந்திப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நான் தேவனுக்கு, அதாவது நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? நீங்கள் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது என்னது? நல்லது. நீங்க எப்போ தேவனுடைய ஊழியத்திற்கு நீங்க கொடுக்கிறீங்களோ, உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் ஹெவன்லி பேங்க்ல, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய அக்கௌண்ட்ல நான் என்ன செய்கிறேன்? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். என்னுடைய கணக்கில் பலன் அடையும்படி. அப்போ உங்களுடைய பங்கு, உங்களுடைய பலன் எங்க இருக்கணும் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கணும். உங்களுடைய பலன் மிகுதியா இருக்க வேண்டும். அப்படி சொல்லி முடிக்கிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருங்க. சங்கீதம் 105வது அதிகாரம் 40வது வசனத்துல அவர்கள் எதை கேட்டார்கள்? யாத்திராகமம் 16வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செய்தோம்? நாங்க இறைச்சி பக்கத்திலேயே உட்கார்ந்து, பானை பக்கத்திலேயே உட்கார்ந்து நாங்க என்ன செய்தவர்கள்? இறைச்சியை சாப்பிட்டோம். அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாடு அடிச்சிருப்பான் இல்ல? Glory to God. இப்ப அவன் என்ன கேட்கிறான்? இறைச்சியை கேட்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை, சங்கீதம் 105:40 வாசிங்க. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். Glory to God. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வந்தது, வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. Glory to God. இன்னைக்கு நீங்க கேட்கிற காரியமெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அவர் வர்த்திக்க பண்ண போகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில நீங்க கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னா அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலெல்லாம் என்னை நீ காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் வஸ்திரத்தையும் நீர் தருவீர் அப்படின்னா எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு என்ன செய்வேன்? தசம பாகத்தை கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறான். தசம பாகம் என்பது நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம். அது தேவனுக்கு பரிசுத்தமானதுன்னு வேதம் சொல்லுது. தேவனுக்கு பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுது. அது என்ன செய்யும் தெரியுமா? உன் தேவைப்படும் பொழுது வானத்தின் வாசலை திறப்பதற்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? இதனால் நீ என்ன செய்து பாரு, சோதிச்சு பாரு. வானம் திறக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. கட்டாயம் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்க எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. நான் கடந்த ஒரு வாரமா நான் ஜெபம் பண்ணும் பொழுது திரும்ப 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 ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, உன் தேவைகளை நான் சந்திப்பேன். ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்முடைய தேவைகளை குறித்த கவலை. நான் சொல்றேன், நாளைக்காக நீ கவலைப்படாத. இன்றைக்கு உன்னுடைய தேவை என்ன? பரலோகத்தின் பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் வானத்திலிருந்து நல்ல பொக்கிஷ சாலைன்னு எழுதப்பட்டிருக்குல்ல, அங்க இருந்து கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, abundantly he supply all our need. அப்படின்னா என்ன? ஏராளமான
தாராளமாய் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் அவர்கள் அறியாத மன்னாவை கொண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவர்கள் அறியாத மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். இதுவரை அவன் பார்க்கல, இதுவரை அவன் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. அவன் மாட்டையும் ஆட்டையும் சாப்பிட்டவன். புதுசா இருக்கு, சாப்பிட்டு பார்க்குறான், ஆஹா என்ன டேஸ்ட். இதுதான் ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து அல்ல, நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை என்ன செய்வா தெரியுமா? வாசல்களை திறப்பார். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த மாதம் கட்டாயம் உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தேவன் மேல நம்பிக்கை வைங்க. இரண்டாவது, தேவனை கனப்படுத்துங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? 2 நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நீர் என் தேவைகளை சந்திக்கிறவர். உங்க தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பிரதர். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கேட்டார்கள். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தினுடைய உன் தேவை என்ன? நீ ஆண்டவர்கிட்ட கேளு, உன் தேவை ஆண்டவர்கிட்ட சொல்லு. கர்த்தர் கட்டாயம் உன் தேவைகளை சந்திப்பா. உராபா ஷேகே நியந்தரா. வானம் திறக்கப்படுகிறது பிரதர். ஓ சிஸ்டர், வானம் திறக்கப்படுகிறது. உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தர் வானத்திலிருந்து ஓ ரியந்தல் மனாசே உன்னை போஷிக்கும்படி, வானத்திலிருந்து உன்னை போஷிக்கும்படி கர்த்தர் அந்த நல்ல வானத்தை கர்த்தர் திறக்கிறார். வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வானத்திலிருந்து தானியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பான். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் யோசிக்காத. கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. சொல்லுங்க பிரதர், வாய்களை திறந்து சொல்லுங்க சிஸ்டர், ஆண்டவர் என் தேவைகளை சந்திங்க. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை தான் கர்த்தர் சந்திப்பார். நீ எதை ஆண்டவர்கிட்ட கேட்கையோ, ஆண்டவரே அன்னைக்கு நான் கேட்க மறந்துட்டேன் ஆண்டவரே, நல்ல கவனி, நீ கேட்டதை கர்த்தர் தருவார். அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் தரலங்க. வசனம் சொல்லுகிறது, 40 வருஷமும் அவர்கள் அந்த தேசத்திற்கு வருகிறது வர, அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்தரிப்பது வர அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? மன்னாவை புசித்தார்கள். ராமேன் சொல்லுங்களேன். அதுதான் தேவனுடைய வழி நடத்துதல், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். உன்னை ஆண்டவர் ஒரு நாளும் குறைபட விட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை குறைபட விட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவை என்ன? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என் தேவையை சந்திங்க, என் பிள்ளையின் படிப்பின் தேவையை சந்திங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் வேலையின் தேவையை சந்திங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் தேவையை சந்திங்க ஆண்டவரே. பிரதர், நீ என்ன தேவை உடையவனா இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய ஜாப்புகள் ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம், உன்னுடைய எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். உன்னுடைய தேவை என்னம்மா? வாலிப பிள்ளையை கேளு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பதற்கு ரீமா சேக்கே நியந்தல் ஹல்பனாத் நபி அந்தரா, உன் தேவையை மட்டும் கேளு. ஆண்டவர் உன் தேவைகளை அவர் நிறைவாக்குவார். காரணம் தெரியுமா? அவர் உன் தேவன், அவர் உன் தேவன். நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கிறதுனால பிள்ளையினுடைய தேவையை என் ஆண்டவர் சந்திப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த கால வேளையில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உங்க தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன்னு சொன்னீங்களே, எங்க திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன தேவைகளோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து இந்த மாதம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் எல்லா குறைவுகளையும் உங்க ஐஸ்வரியத்தினால நிறைவாக்குங்கப்பா. ஆண்டவரே குறைவு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற குறைவுனால இவருடைய வாழ்க்கை தடுமாறி விடக்கூடாதப்பா. குறைவுனால
குறைவினால இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, தகர்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. குறைவினால இவங்க ஜெபிக்காம போயிடக்கூடாதுப்பா. கர்த்தர் இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த மாதம் உங்க ஐஸ்வரியத்தின்படி ஆண்டவர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்தும். அப்படியே நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை பிதாவே. ஆமென்.